அண்ணே இரு இரு. என்னடி என்ன இது என்னடி புது கதையா இருக்கு? ரோமியோ ஜூலியட் படத்துல வர மாதிரியே இருக்கு. அவருக்கு நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சரி விடு. அதுதான் பரமனோட ஆசைனா அதையும் நிறைவேத்த நான் ரெடியா தான் இருக்கேன். பரமனுக்கு நல்ல விதமா கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது தான் அவன் அம்மாவோட ஆசை. அதுதான் எனக்கும். அதனால நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறேன். வா. இரு பரமா, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஏய், கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வரணும். ஏன் நான் எதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி வரணும்? பொண்ணு பார்க்க போறோம்னா சும்மாவா? இது என் ஃப்ரெண்டு நான் உன்னை அறிமுகப்படுத்தும் போது நீ அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் நல்ல புடவையா கட்டிட்டு வர சொன்னேன். ஓ பரமா, சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. பாடி என் பொட்டல முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. பாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே. என்னன்னா இளமதியை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஆமா, இளமதி என் கண்ணுக்கு எப்பவுமே புதுசாதான் தெரியவா. இப்ப மட்டும் இளமதி எங்க கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க. சரி வச்சுட்டேன், சொல்லுங்க. கல்யாண பொண்ணு யாருன்னு சந்தேகப்பட்டு எல்லாரும் இளமதியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. போலாமா? இளமதியை ரசிக்கிறதுக்கு உன் கண்ணால பாக்கணும் போல இருக்கு. அவ்வளோ வர்ணிக்கிறியே என்ன? போலான்னு சொல்லிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். வா போலாம். போலாம் போலாம் போலாம். ஓகே. பெருசு அண்ணே, ஆல் தி பெஸ்ட். சரியா? ஹே. ஏ பரமா, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? இங்க பாரு, பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க. எந்த கோக்குமாக்கும் பண்ண மாட்டேயே. என்ன சண்டை கோழி? உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? நீ ரொம்ப தப்பு பண்ற சண்டை கோழி. ராமம் போட்ட கோட்டை தாண்டாதவன் தான் லட்சுமணன். அதே மாதிரி இந்த சண்டை கோழி போட்ட கோட்டை தாண்டாதவன் தான் இந்த பரமன். ஐயோ, தாங்க முடியல. வா உள்ள போலாம். பரமா, ஒரு நிமிஷம் இங்க வா. பரமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. இதான் என் பையன் பரமன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. இது என் ஃப்ரெண்டு இளமதி. ஓஹோ. இவங்களும் பொண்ணை பார்த்து ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. சரி சரி, பொண்ணு சீக்கிரமா பாத்துடலாமா? கூட்டிட்டு வர. நீ போமா, நீ போ ஃபர்ஸ்ட்.
வா. காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல. வாம்மா, வந்து இப்படி உட்காரு, வா வா உட்காரு. என்ன பரமா, பொண்ண பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காளா? எனக்கு பிடிக்கிறதா முக்கியம், உனக்கு பிடிக்கணும் சண்டைக்கோழி. எனக்கா? ஐயோ, வாழ போறது நீயா இல்ல நானா? உனக்கு தானே பிடிக்கணும். இந்த பாரு, உனக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ பார்த்து சொன்னா எனக்கு ஓகே தான். நல்லா பார்த்துக்கோ, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சு எனக்கு தெரியாது, நீ தான் பொறுப்பு. எதுக்கும் ஒரு தடவை நீ பொண்ணோட போய் தனியா பேசிட்டு வா பரமா. மாப்பிள்ள, உங்க பொண்ணோட கொஞ்சம் தனியா பேசணுமா, அனுமதிப்பீங்களா? தாராளமா பேசட்டுமா, இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். ஏய் பரமா, காப்பியா முக்கியம், போய் பேசிட்டு வா போ. ஏய், போ. ம், ம். போயிட்டு வா. ஏங்க, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான். சொல்லுங்க. எனக்கு இந்த பொண்ணு பார்க்க வர்றதுல, அப்புறம் இந்த கல்யாணத்துலலாம் துளி கூட விருப்பமே இல்லைங்க. என்ன வற்புறுத்தி தான் கூட்டிட்டு வந்தாங்க. என்னங்க சொல்றீங்க? இல்லைங்க, என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காளே, இளமதி. என் பாஷால சொல்லணும்னா அவ பேரு சண்டைக்கோழி. அவளுக்கும் எனக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எனக்கு முழுக்க முழுக்க அவ மேல லவ்வுங்க. எப்படி சொல்றதுன்னா, உண்மையா என் மனசுக்குள்ள இருக்கிற காதலை தான் நான் சொல்றேன். என் வாழ்க்கையில பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது கண்டிப்பா இளமதி மட்டும்தான். உங்க அம்மா பாக்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்துக்கிட்டாதான் நான் இந்த ஊர்ல இருப்பேன். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க லவ் பண்ண பொண்ணையா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பண்றது, என் லவ் தான் ஒத்துக்கவே இல்லையே. அதே நேரத்துல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவ ஆசைப்படுறா. என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? இது பாருங்க, ஓவர் நீங்க நினைச்சா அது ஓவர் தான். ஆனா எனக்கு தானங்க உண்மை தெரியும். நான் ரொம்ப கேவலமான ஒரு ஜந்துங்க. குடிச்சிட்டு ரோட்ல அப்படியே உருள்ற ரவுடி. ஆனா இன்னைக்கு என் எதிரில் போறான் வர்றவன்லாம் நின்று, என்ன போறமா, நல்லா இருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னையே மாத்தி வச்சிருக்கிறது அவதாங்க. அவளோட மனசு அப்படி ஒரு அழகு. அவளும் அழகுதான். அந்த அழகுக்கு முன்னால யாராலையும் போட்டியே போட முடியாதுங்க. என்கிட்டே வா. ஐயோ, இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரலங்க. என் கண்ணுக்கு அவ ரொம்ப அழகு.